வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதோ இல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதோ அண்ணாந்து மேல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கேபிள் ஒயருக்கு நடுவுல பிளாக் கலர்ல பாக்ஸ் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்திருப்போம். எதனால இந்த பாக்ஸ் தொங்கிட்டு இருக்கு? இது மழை பெஞ்சாலோ இல்ல வெயில் அடிச்சாலோ அந்த ஒயரை பாதுகாக்கிறதுக்காகவா அப்படின்னு நம்ம யோசிச்சா இல்ல, அது கிடையாது. இது பேரு ஒயர் டேப்பிங் பாக்ஸ் இல்ல ஃபைபர் டேப்பிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வேலையே என்னன்னா, நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன், லேண்ட் ஒயர் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும்போது அங்க ஏதாவது ஒரு கட் பண்ணியிருக்காங்க, இல்ல அங்க ஏதாவது ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை இந்த ஃபைபர் பாக்ஸ் மூலியமா கரெக்டா டேப் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த பாக்ஸை ஆக்கிடுவாங்க. இதனால அந்த டஸ்ட் எல்லாம் ப்ரிவென்ட் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும், இதுக்கு இடையில என்ன போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டா, லைட் சிக்னல்ஸ் தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைட் சிக்னல்ஸ் சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த லைட் சிக்னல்ஸ் இல்லாம நம்மளால மொபைல் போனை யூஸ் பண்ண முடியாது. எல்லா இடங்கள்லயுமே இந்த உலகம் முழுவதும் இன்டர்நெட் யூஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த லைட் சிக்னல்ஸ் தான். அப்படி இந்த லைட் சிக்னல்ஸை ப்ராப்பரா டிரான்ஸ்மிட் பண்றது தான் இதோடைய வேலையே. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டேமேஜ் அப்படின்னா, இல்ல தண்ணி ஒரு வேளை உள்ள போச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்ப்பாங்க. மறுபடியும் இது ஒரு ஃபைபர் டேப்பிங் பாக்ஸை தான் மாற்றுவாங்க. நம்மளுடைய ஸ்விட்ச் போர்ட்லலாம் பார்க்கும்போது அதில் 15A 20A 6A இப்படிலாம் போட்டிருப்பாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை நம்ம ஆம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 20 ஆம்பையராக இருக்கட்டும், 16 ஆம்பையராக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பரான சாக்கெட்டில் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மென்ஷன் பண்ணப்பட்டது தான். அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை அந்த 20 ஆம்பையரில் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த 20 ஆம்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹெவியான எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களும் அது ரொம்ப ஈஸியாக ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டே அப்படிதான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹெவியான லோடு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய லெவலுக்கு இது டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம இந்த 6 ஆர்ம்ஸ் கேட்டகரிலாம் பார்க்கும்போது ஓரளவுக்கான மொபைல் ஃபேனு இது எல்லாத்தையும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை சீலிங்கில் ஃபேன் ஓடுறதுக்கோ லைட் எரியறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே 25 ஆர்ம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஹெவி மிஷினரிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதை மாற்றி போட்டால் என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெருசில் கொண்டு போய் சின்னதை சொருவுனா ஒன்றும் இல்லை. ஆனால் சின்னதில் கொண்டு போய் பெருசை சொரு பண்ணிங்கன்னா நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இதை ஹேண்டில் பண்ணுங்க. டியூப் லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க உங்க மொபைல் ஏதாவது வீடியோவோ போட்டோவோ எடுக்கிறதுக்கு பக்கத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிளிக்கர் ஆகும். அப்படின்னா நம்ம மொபைல்ல தான் பிரச்சனை, அது கேமரா சரியில்லை நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய இந்த ஹெவியான எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவ் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் பிளான்ட்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஜென்ரேட் பண்றதுக்காக ரன் ஆகும்போது அதோடைய சிக்னல்ஸ் எல்லாமே மேலேயும் கீழேயும்ன்ற மாதிரியான வேவ்ஸ்ல தான் இருக்கும். இதனால அங்க நிறைய ஜம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா? இது ப்ராப்பராக இல்லாததுனால எங்கேயாச்சும் எலக்ட்ரிசிட்டி போகும்போது அதோடைய பாசேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம வெறுங்கண்ணில் பார்க்கும்போது அப்படி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம இதில் ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது கேமராவில் நம்மளால் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த பவர் பிளான்ட்லாம் இப்படி ஜென்ரேட் பண்ணலன்னா நமக்கு அடிக்கடி பவர் ஃபியூஸாக போகிறது, இல்லைன்னா ஆல்டர்னேட் ஆகி நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறது எலக்ட்ரிசிட்டியில், பல்ப்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கே ஃப்ளிக்கர் ஆகுது, இப்படி நிறைய தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது ஓவராக கொடுக்காம கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம 50 Hz அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய இடங்கள்லாம் இப்போ நிறைய ஃபோட்டோ ஸ்டுடியோஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய லைட் கண்டினியூஸாக எரியுது, அதில் மட்டும் ஏன் அப்படி கேப்சர் ஆகலை அப்படின்னு கேட்டால், அதோடைய டிசைனே ஆன்டி ஃப்ளிக்கராக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த பவரை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக கொடுக்க ட்ரை பண்ணும். அதனால் நமக்கு ஃப்ளிக்கர் ஆகாதே தவிர்த்து மீதி நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுதுன்றது அது மொபைல் ஃபால்ட்டு கிடையாது, அது நம்மளுடைய ஃபால்ட். நம்ம வண்டியில் டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், நம்மளால வண்டியே ஓட்ட முடியாது. என்னப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம ரிம்லேயே ஓட்டிட்டு போக முடியும், கண்டிப்பாக காத்தடிச்சு தானே ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு வேகத்தில் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஏர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனால் நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போது, அதுவும் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய டயரும் ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை இப்போ 30 PSI அடிச்சிருக்கீங்கன்னா அது 32ஆக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீசன்னால தான் நிறைய ஹைவேல ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு காற்று இறங்குறதுன்றது கம்மியாக இருக்கும். சிட்டி ட்ராவலர்ஸ்க்கு நிறையவே காற்று இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரீசன் இது ரெண்டுத்துக்குமே. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.